ஜனங்க சொல்றாங்க, ஓ இவ்ளோ மேக்கப் போட்டுக்கிறீங்களா, இவ்ளோ ஜுவல்லரி போட்டுக்கிறீங்களா? நான் தான் கேட்டேன், உங்களுக்கு என்னம்மா ப்ராப்ளம்? நான் பைசா, நான் ஏன் பணம், ஏன் ஜுவல்லரி, ஏன் ஃபேஸ், ஏன் பாடி பார்க்க வேண்டாம்னா பார்க்கண்டா, அந்த பக்கம் பாருங்க. பட் ஐ எம் லைக் திஸ். நான் மிரருக்கு மிரர் நான் நின்று ஐ சே இன் த மார்னிங் ஐ அம் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள், ஐ அம் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வுமன். சி இது எப்போ நம்மள எஃபெக்ட் பண்றது? பிகாஸ் when the outsider knows உங்க வீக் பாயிண்ட் என்னன்னா உங்ககிட்ட கான்ஃபிடன்ஸ் இல்ல. சி நம்ம ஒபினியன்ஸ் கேக்குறோம்ல, ஒபினியன்ஸ் கேளுங்க, பட் ஆஸ்க் த ரைட் பீப்புள். சரி ஒரு 2 கிலோ தான் அதிகமாயிடுச்சுன்னா என்ன தப்புன்னு கேக்குறேன். when people come and tell me, oh you're looking healthy, I said yes because my husband feeds me with beautiful food. இதுல என்ன தப்பு? உங்க ஃபேஸ்ல மேக்கப் இல்ல, that is how I am. Take it or leave it. See இப்போ நீங்க நான் மேக்கப் போட்டதுனால தான் நீங்க என்ன அக்செப்ட் பண்ண போறீங்கன்னா எனக்கு அந்த கம்பெனியே தேவை இல்ல. நான் பிகினிங்ல இருந்து அப்படிதான். when people used to come they should look at my leg, so நானே கேட்பேன், என்ன பாக்குறீங்க, ஒன்னும் தெரியாது உங்களுக்கு, ஏன்னா நான் சாக்ஸ் போட்டுட்டு இருக்கேன். அண்ட் நீங்க மறுபடியும் சும்மா சுத்தி கீழே பார்த்தாலும் எதுவுமே தெரிய போறதில்ல உங்களுக்கு. so don't waste your time. and people thought I was arrogant, பட் அது அரகன்ஸ் இல்ல, அது டிஃபென்ஸ் மெக்கானிசம். அண்ட் இன்னைக்கும் ஏன்னா ஒரு சீரியல் பண்ணும்போது ஒரு டிரெக்டர் வந்து என்கிட்ட சொன்னாரு, என்னம்மா இவ்வளவா மேக்கப் போட்டுப்பாங்க? நான் சொன்னேன், சார் நான் என் பர்சனலுக்காக நான் போட்டுக்கல, இந்த கேரக்டருக்காக தான் நான் போட்டுக்கிறேன். டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். ஜனங்களுக்கு ஒரு பியூட்டி, ஒரு அம்மா இப்படி இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே. அந்த ஒரு மதர் கேரக்டர் தான் நான் டெபிக் பண்றேன். பட் 1 month லேட்டர் அவரே வந்து என்கிட்ட சொல்றாரு, எங்க அம்மா கேக்குறாங்க, இந்த சாரி இந்த ஜுவல்ஸ் எல்லாம் நீங்க எங்க இருந்து வாங்குறீங்க? நான் சொன்னேன், பாத்தீங்களா இதுதான் ஒர்க் ஆகுது. So there is nothing wrong. நம்ம எதுவுமே வல்கரா பண்ணல, நம்ம ஒரு certain thingsக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம், அது ஜனங்க ஃபாலோ பண்றாங்கன்னா அது நல்லது தானே. அழகா இருக்காங்க எல்லாருமே. இப்ப டக்குன்னு உங்ககிட்ட எவ்வளவு வார்ட்ரோப்ல எவ்வளவு சாரீஸ் இருக்கும்? சென்னையில ஒரு வீடு இருக்கு ஃபுல் ஆஃப் சாரீஸ் அண்ட் ஜுவல்லரி. இங்க என் ஃபுல் பாவம் மேக்கப் மேன் விஜய், அவன் அதான் சொல்லுவான், மேடம் இன்னும் எவ்வளவு லக்கேஜ் தூக்கணும் மேடம், என்னால முடியல. இது லக்கேஜ் பேக் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மொத்தமா ஒரு வீடே டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். பட் தென் see that's the needs of your profession. Exactly. But personal life la na avlo I'm very simple. அவங்க சொன்னது என்னன்னா, மயூரி was your life story. நீங்க அது ரொம்ப நல்லா நடிச்சிட்டீங்க, ஏன்னா அது உங்க கதை. பட் ஸ்பெஷலி சேலஞ்ச் பீப்புளுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் சோ ஃபார்ச்சுனேட், ஏன்னா ஹிந்தியில ஒரு ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னாரு that you are not qualified for this industry. பட் த பெஸ்ட் நெகட்டிவ் ஆக்ட்ரஸ் அவார்ட் அவர் கையில இருந்தா நான் வாங்கினேன் டெலிவிஷனுக்கு. சோ நான் அதான் சொல்லுவேன், கர்மா லைஃப் இஸ் a full circle சொல்லுவாங்க. கர்மா will never spare anybody. அதே இண்டஸ்ட்ரியில நான் மறுபடியும் சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கேன்னா அது டெஃபினட்டா என்னோட ஒரு கம்ப்ளீட் டெடிகேஷன் சொல்லலாம். மை ப்ரொடியூசர்ஸ் பிலீவ்ட் இன் மீ, அது ஒரு பெரிய விஷயம். டெலிவிஷன் ஹஸ் ஆல்வேஸ் பிலீவ்ட் இன் மீ. இப்போ ஜனங்க எப்பவுமே எங்கிட்ட கேட்பாங்க, நீங்க ஏன் மேடம் நீங்க படங்கள் ஏன் நடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி. டெலிவிஷன் ப்ரொடியூசர்ஸ் ஹவ் பிலீவ்ட் இன் மீ. அவங்க கொடுத்த ரோல்ஸ் தே ஆர் பிரில்லியன்ட் ரோல்ஸ். ஒரு ஆக்ட்ரஸ்க்கு இது I mean this is the sky சொல்லுவான். இந்த ரோல் பண்ணனா அந்த ரோல் எனக்கு கிடைச்சிருக்கு. நெகட்டிவ்னா நெகட்டிவ், ரொம்பவே பாசிட்டிவ் கேரக்டரோட நான் வெளியில வந்த ஒரு கேரக்டர். மயூரினா நெக்ஸ்ட் டோர் கேர்ள் இமேஜ்னா ஒரு இமேஜ் வந்து பாவம் இந்த பொண்ணுன்னு தான் நினைச்சாங்க.